ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கான அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, எந்தமான கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tngasa.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான 2025 அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 170 கவர்மெண்ட் காலேஜுக்கான அட்மிஷன்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டெமோ வந்து பார்த்தா ஃபில் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, புக்லெட் கொடுத்துருக்காங்க, காலேஜ் வைஸ் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு மாவட்ட வாரியாக காலேஜுக்கான இன்ஃபர்மேஷன், எந்த மாதிரி டாக்குமெண்ட் தேவையும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரைக்கும் எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக உங்களுக்கான கோர்ஸை வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஒவ்வொரு காலேஜ் வைஸாக. ஸோ தமிழுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க, இங்கிலீஷுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மற்றதுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி யார் ரேங்க் லிஸ்ட் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கவுன்சிலிங் நடக்கும். ஸோ பேசிக்காக இதான் உங்களுக்கான ப்ராசஸாக இருக்க போகுது. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான டெமோவும் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே உங்களுக்கு வந்து தேவைப்படும், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு புக்லெட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 237 பக்கங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயுமே எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, அந்த காலேஜுக்கான வெப்சைட் என்ன, அந்த காலேஜில் எந்தமான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சீட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா மார்னிங் காலேஜ் இருக்கா, ஆஃப்டர்நூன் காலேஜ் இருக்கா, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா, அது வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த காலேஜ் அப்ளை பண்ண பொருளோ முன்கூட்டியே அந்த காலேஜ் குறித்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ நம்ம இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நேம் கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கும் எக்ஸாக்டாக அதேமாரி உங்கள் நேமை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் மெயில் ஐடியை வந்து கொடுக்க பாருங்கள். ஏன்னா ஏதாச்சும் வந்து பார்த்தா அந்த அட்மிஷன் பற்றி கவுன்சிலிங் ரிலேட்டடாக வந்து மெயிலுக்கு அனுப்புவாங்க. இவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணும், அந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதனால் உங்கள் மெயில் ஐடியை வந்து கொடுக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இமெயிலில் போயிட்டு சேம் அதே மெயில் ஐடியை திரும்ப நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்க. மேலே என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ கீழேயும் அதே மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். ஓகே, ஸோ கொடுத்து முடித்ததுக்கப்புறம் வெதர் 11th பாஸ்ரான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக ஒரு 4 வருஷமாக நீங்கள் எக்ஸாம் எழுதினவங்க வந்து கண்டிப்பாக 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 11th பப்ளிக் எக்ஸாம் வந்து இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் தான் நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் 11th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஹெச்எஸ்சியா அல்லது சிபிஎஸ்சி, நீங்கள் சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கலாம், ஐசிஎஸ்சியான்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் போர்டில் படித்தவங்க டிஎன்ஹெச்எஸ்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணுங்கள். சிபிஎஸ்சியில் படித்தவங்க அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதுக்கப்புறம் நம்பர்ஸு, இந்த மாதிரி மிக்சர் அப்பாக உங்களுக்கான பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. ஸோ திரும்ப அதே பாஸ்வேர்டை கீழே நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில். ஓகே, என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களால் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடிட் பண்ண முடியாது. இப்போவே உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எடிட் வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். ஓடிபி ஆல்சோ மெயிலுக்கும் அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணுறதுக்கு முதல்ல மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணீங்களோ சேம் அதே பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 1 by 1 ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ முதல்ல சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், உங்களுடைய சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை. அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க எந்த குடிமை நிலை, அதாவது கார்ப்பரேஷனில் இருக்கீங்களா, அதாவது சென்னை போன்ற கார்ப்பரேஷன் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டி போன்ற இடத்துல இருக்கீங்களா, டவுன் பஞ்சாயத்தில் இருக்கீங்களா, இல்லை கிராமத்தில் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்தோட சிவிக் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக இல்லை கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் என்னவோ அந்த ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மதர் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜெண்டர், நீங்கள் மேல்னா மேல் கொடுத்துக்கோங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் அல்லது கார்டியன் மொபைல் நம்பரை இதில் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் தான், இருந்தால் கொடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மதர் டங் கேட்டிருக்காங்க. உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ்னால் வேறு லாங்குவேஜ் தெலுங்கா மலையாளமா அப்படின்றத நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியன்னா இந்தியன் சைட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜாக இருக்காங்க, அதர்ஸாக இருக்காங்க, அதர்ஸ் வந்து கிளிக் பண்ணலாம். இந்தியாவில் இருக்கவங்க இந்தியா சைட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக ஜாதி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கமிட்டியை சேர்ந்தவங்க, ஓசி கேட்டகரியா, பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கமிட்டியோ அந்த கமிட்டியை வந்து கொடுத்துட்டு நேம் ஆஃப் த கேஸ்டில் போயிட்டு உங்கள் கேஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கேஸ்ட்டையுமே ஓப்பன் ஆகும். உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து உங்கள் கேஸ்ட் எது அப்படின்றத தெளிவாக நீங்கள் வந்து குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாமே தெளிவாக ஃபில் பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட ஆதார் நம்பர் இருக்குது, கொடுக்க விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க ஆதார் நம்பரை கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஆதார் நம்பர் கொடுக்க விருப்பம் இல்லைன்றவங்க நீங்கள் இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ், உடைய தொடர்பு முகவரி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட் நேம் என்ன, அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் என்ன, அதுக்கப்புறம் தாலுக்கு நேம் என்ன, இந்த மாதிரி ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்ற செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். இல்லை கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு இருக்குது, பர்மனண்ட் அட்ரஸ் வேறு இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனுவலாக 2 அட்ரஸையுமே வேறு மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் வேற ஒரு மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த வேற ஒரு மொபைல் நம்பர் உங்கள் ஃபாதர் நம்பராக கொடுங்க. உங்ககிட்ட வேறு மொபைல் நம்பர் இருக்குன்னா அதே கூட நீங்கள் வந்து இதில் வேறு நம்பரை கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் தமிழகத்தில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்குமே ஓப்பன் ஆகும். உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தாலுக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக் சொந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சொந்த மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேவ் அண்ட் கண்டினியூன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 2வது ஸ்டெப்ஸ் வந்துருக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எந்தமான ஸ்போர்ட்ஸ் லெவலில் இருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலாக, டிவிஷன் லெவலாக, ஸ்டேட் லெவலாக அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நீங்கள் நோ வந்து செட் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் முன்னாள் படை வீரராக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ செட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து, எந்தமான மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க, அதேமாரி உங்களுக்கான அந்த யூனிட் ஐடி கார்டு இருந்தால் அதுக்கான நம்பர் என்ன, ஸோ ஸ்டேட் ஐடி கார்டு நம்பர் என்ன, எத்தனை பர்சன்டேஜ் டிசபிலிட்டி இருக்குது அதெல்லாம் ஃபில் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் சிம்பிளாக நோ சைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணுங்கள். அதேமாரி தமிழ் ஆர்ஜின் ஃப்ரம் அந்தமான் நிக்கோபார் தீவு, நீங்கள் வந்து பார்த்தா தமிழராக இருக்கீங்க, அந்தமான் நிக்கோபாரில் இருக்கீங்க, அவங்க அப்ளை பண்ணுறவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில தகுதிகள் கொடுத்துருக்காங்க, அது கீழே வரீங்க அப்படின்னா நீங்கள் சைட் பண்ணுங்கள். முதல்ல வந்து பார்த்தா விடோ வார்ட் ஆஃப் டிபெண்ட் பர்சன் கில்ட் இன் ஆக்ஷன், அப்புறம் வார்ட் ஆஃப் சர்விங் பர்சன் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிசபிள்ட் ஆப்ஷன், அந்த மாதிரி ஒரு சில பதவி ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மாணவராக இருக்கீங்க, அதாவது உங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் வந்து அந்த மாதிரி சர்வீஸ்லேருந்து இறந்துருக்காங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட்லாம் இருந்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தா வார்ட் ஆஃப் அந்த கவர்மெண்ட் ஜாபில் இருந்து அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸில் இருந்து அந்த மாதிரி ஆகணும் மட்டும் அதை படித்து பாரு, அதுக்கான ஆப்ஷன் கொடுங்க. எதுவுமே இல்லைன்றவங்க நன் ஆஃப் த எபோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7 கண்ட்ரியும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த கட்டமாக ஸோ ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணலாம். முதல்ல வந்து ஃபாதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, டெய்லி வேஜ் தினக்கூலியாக இருக்காங்களா, கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட் ஜாபா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, அன்எம்ப்ளாய்டா, நாட் எம்ப்ளாய்டான்ற மாதிரி உங்களுக்கான ஆப்ஷன் ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றத செட் பண்ணுங்கள். அப்புறம் மதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, ஸோ மதர் வந்து டெய்லி வேஜா, கவர்மெண்ட்டா, இல்லை அன்எம்ப்ளாய்னா அன்எம்ப்ளாய்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் வந்து பார்த்தா இன்கம் சர்டிஃபிகேட்டை பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லாதவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா முடிஞ்சளவுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி பண்ண பாருங்கள், இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோராயமாக உடைய குடும்ப ஆண்டு வருமானத்தை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர் யூ ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டான்னு கேட்டிருக்காங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் தான் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுற மாரி இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே அவசியமானது, இன்கம் சர்டிஃபிகேட் ஆல்சோ ஃபஸ்ட் கிராஜுவேட்டும் வந்து அவசியமானது. நெக்ஸ்ட்டு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது, அவங்க மட்டும் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ மற்றவங்க வந்து பார்த்தா நோ சைட் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி இருக்கவங்களுக்கு உயர்கல்வி உதவித்தொகை வேணும், அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், தெளிவாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டை மட்டும் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சுக்கோங்க. அதாவது உங்கள் குடும்பத்தில் இப்போ நீங்கள் தான் முதலியாக டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ முதலாக நான் தான் இப்போ டிகிரி முதலாக படிக்க போகிறேன் அப்படின்றது மட்டும் எஸ் கொடுத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதேமாரி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கேட்கும். இப்போதைக்கே நீங்கள் அந்த நம்பரும் டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்காது, பட் கவுன்சிலிங் அப்போ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கட்டும், இப்போ அது தேவை கிடையாது. பட் நீங்கள் வந்து ஸோ எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் தான் முதல்ல இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட் உங்கள் வீட்லேயே முதல்ல டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் கிடைக்கும். ஸோ நீங்கள் எஸ் கொடுத்து அப்புறமா சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கவுன்சிலிங் அப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் இன்கம் சர்டிஃபிகேட்டும் தோரணமாக ஒரு இன்கம் கொடுத்துட்டு இல்லை இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கூட அப்ளை பண்ணுங்கள். இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் இப்போ தேவைப்படாது, மேக்ஸிமம் கவுன்சிலிங் அப்போ தான் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டை மட்டும் கொஞ்சம் தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து பார்த்தா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட் கேட்பாங்க. பட் இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்ல, அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு 7 கண்ட்ரியும் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். +2 கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்கூல் வகை, நீங்கள் +2 எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா, ஃபுல்லி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா, பார்ஷியல் கவர்மெண்ட் எய்டடா, ப்ரைவேட்டில் படிச்சிங்களா, ஆர்டியில் படிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துக்கிறேன், நீங்கள் என்ன 12th கேட்டகரியோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் படித்த ஸ்கூல் எந்த சிவிக் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ நீங்கள் படித்த ஸ்கூல் கார்பரேஷனில் இருந்துச்சா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படின்ற மாதிரி படித்த ஸ்கூலுக்கான சிவிக் ஸ்டேட்டஸ் பேஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அரசு பள்ளியிலோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியிலோ 6ஆம் வகுப்பு முதல் 7வது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 12th வரைக்கும் படிச்சிருக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 6th to 8th வரைக்கும் வந்து 12th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க.
இல்லை நான் வந்து பார்த்தா ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன் 6 to 12 வரைக்கும்ன்றவங்க நீங்கள் இன்னும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததால் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது 1 by 1 நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 6th and 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படித்தீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. முதல்ல 6th எப்போ பாஸ் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்தா டேட் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இல்லை உங்களுக்கு டேட் வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு மாற்றிக்கலாம். இதில் வந்து மாற்றிக்கலாம். இது ஸ்டாண்டர்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாற்றதா டேட்டை மாற்றிக்கோங்க. 6th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, 7th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, 8th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, 11th to 12th வரைக்கும் எந்தெந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் எந்த ஸ்டேட்டில் படித்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 6th எந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூலில் இருக்க படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி 6th வந்து எந்த தாலுக்கில் படித்தீங்களோ அந்த தாலுக்கை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. அதாவது 6th எந்த தாலுக்கில் படித்தீங்களோ அந்த தாலுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல் நேம் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் காரணமாக நீங்கள் உங்களுக்கான ஸ்கூல் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூலும் சரி, ஹை ஸ்கூலும் சரி, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் சரி, எல்லா ஸ்கூல் நேமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்கூல் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 6th வந்து எந்த மீடியத்தில் படித்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் கொடுங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் டைப் வந்து பார்த்தா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து கண்டினியூவாக ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை 6th standard to ஸ்கூல் ஆல் நேம்னு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். இல்லை நான் வந்து பார்த்தா 6th to 8th வரையும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன், 9th to 10th ஒரு ஸ்கூலும், 11th அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க, டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா இதில் போயிட்டு உங்களுக்கான ஸ்கூல் நேமை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணால் போதுமானது. வேறு எதுவும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காதுங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாமே தெளிவாக ஃபில் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் அண்ட் கண்டினியூன்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகாடமிக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ முதல்ல குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஎன்ஹெச்எஸ்சி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் ஷீட், அதாவது மார்க் ஷீட் அப்புறம் தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்க தேவையில்ல, அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் ரோல் நம்பர் தெரிஞ்சிருக்கும், அந்த எக்ஸாம் ரோல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபைடு இயர் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இயரில் 12th பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2025 பாஸ் பண்ணுங்க, 2025 கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி 2024 பாஸ் பண்ணுங்க, 23 பாஸ் பண்ணிங்கன்னா எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹெச்எஸ்சி குரூப் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th எந்த குரூப் எடுத்தீங்க, அதாவது அகாடமிக் குரூப்பா வெக்கேஷன் குரூப்பான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த குரூப்போ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அகாடமிக் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமேட்டிக்ஸா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி உங்களுக்கான சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அகாடமிக்னா வெக்கேஷனல் கோர்ஸாக இருக்குன்னா அதில் உங்களுக்கு என்ன காம்பினேஷன் சப்ஜெக்ட் வருது அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 12th அகாடமிக் குரூப்னா எந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்தீங்க, தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மீதி இருக்க சப்ஜெக்ட்லாம் எது அப்படின்றத உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும், அதை நீங்கள் சைட் பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் 12th எந்த மீடியத்தில் படித்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எமிஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான அந்த எமிஸ் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எமிஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அது எல்லாமே இப்போ ரொம்ப பயன்படுது. ஸோ எமிஸ் நம்பரை கொடுத்துக்கோங்க. எமிஸ் நம்பர் இல்லை அப்படின்றவங்க அதுக்கான ரீசன் என்னன்றதையும் நீங்கள் குறிப்பிடணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இல்லை, அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்களா, இல்லை வந்து 2018க்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா, இல்லை ஓப்பன் ஸ்கூலில் படிச்சிருக்கா, அந்த மாதிரி எமிஸ் நம்பர் இல்லாதவங்க அதுக்கான ஆப்ஷனை ரீசன் நீங்கள் தெரிவிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஜாதி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மார்க்கை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 12th மார்க்கு. ஸோ நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மார்க்கை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு இருக்கும். அந்த கரெக்டாக ஒரு மார்க் ஷீட், அதாவது டெம்பரரி மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அல்லது 12th ரிசல்ட் பேஜ்லேயும் உங்களுக்கான மார்க்லாம் இருக்கும். அதுவே போதுமானது. அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது டெம்பரரி மார்க் ஷீட்லேயும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன சப்ஜெக்ட்? ஸோ என்ன சப்ஜெக்ட்னா அதிகபட்சமாக தமிழ் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் சப்ஜெக்ட் தமிழ் கொடுத்துக்கோங்க. தமிழ் என்ட்ரு பண்ணிவிட்டு நிரந்தர பதிவெண், அதாவது உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, அல்லது ரோல் நம்பர் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதுமானது. ஸோ பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் மார்க்ஷீட்டில் கண்டிப்பாக கொடுப்பாங்க, அல்லது ரோல் நம்பர் இப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது ரோல் நம்பர் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் டெமோக்காக ஃபில் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு பாஸ் பண்ணதுக்கான இயர் கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ் பண்ணதுக்கான மந்த்து மற்றும் இயரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேக்ஸிமம் மதிப்பெண் வந்து பார்த்தா 100 மதிப்பெண்ணுக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அப்டேன் மார்க் நீங்கள் வந்து அந்த தமிழில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் அட்டம்ப்டை பொறுத்த வரைக்கும் எத்தனாவது அட்டம்ப்டில், ஸோ மொதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணாங்க 1 அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் 0ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 மென்ஷன் பண்ணலாம், பட் 1 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு 1 மட்டும் நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து செகண்ட் சப்ஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். செகண்ட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் இருந்திருக்கும். ஸோ மார்க் ஷீட்டில் உங்களுக்கு ஆர்டர் வைஸாக எப்படி உங்களுக்கான சப்ஜெக்ட் இருக்கோ அதை கொடுங்க. அதுக்கப்புறம் தேர்டு சப்ஜெக்ட் என்னவோ தேர்ட் சப்ஜெக்ட் அதையும் நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன தேர்ட் சப்ஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்து சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபோர்த்து சப்ஜெக்ட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து சப்ஜெக்ட் என்ன அதையும் கொடுங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஸோ சிக்ஸ்த்து சப்ஜெக்ட் என்ன அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மார்க் ஷீட் ஓப்பன் பண்ணுங்கள். டெம்பரரி மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அதேமாதிரி ரிசல்ட் பேஜிலும் ஸோ கண்டினியூவாக என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ ஒவ்வொரு சப்ஜெக்டை ஆட் பண்ணிவிட்டு ரோல் நம்பர் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த மந்த்து மற்றும் இயர் அப்படியே விட்டுருங்க, அதில் எந்த மாற்றமும் பண்ண தேவை கிடையாது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ மேக்ஸிமம் மதிப்பெண் 100 கொடுத்துக்கோங்க. அப்டேட் மதிப்பெண்ணில் போயிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டாக, செகண்ட் சப்ஜெக்ட் இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, அதேமாரி உங்களுக்கு தேர்ட் சப்ஜெக்ட் என்னவோ அந்த தேர்ட் சப்ஜெக்டில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, ஃபோர்த்து சப்ஜெக்ட்னா அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, ஃபிஃப்த்து சப்ஜெக்ட்னா அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, சிக்ஸ்த்துனா அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் அட்டம் எல்லாத்துலேயுமே 1 அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் மார்க் ஷீட்டை பார்த்து உங்களுடைய ரிசல்ட் பேஜை பார்த்து ஒவ்வொரு ஆர்டர் வைஸாக கரெக்டாக அந்த இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக எப்படி உங்களுக்கு ஆர்டர் வைஸாக இருக்கோ அதே ஆர்டர் வைஸாக கொடுத்துட்டு மார்க்கை மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ண பாருங்கள். சப்ஜெக்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்ட் நேரம் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்டேட் மார்க்கில் போயிட்டு நீங்கள் பெற்ற மதிப்பெண் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகே, எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கான காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் தேர்வு செய்ய விரும்பும் கல்லூரி பட்டியலேருந்து பாடப்பிரிவினை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் படிப்புகளின் எண்ணிக்கைக்கு வரம்பில்லை. ஸோ எவ்வளோ கோர்ஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். +2ல் படித்த பாடத்தின்படி நீங்கள் தகுதியுள்ளவராக இருந்தால் மட்டுமே உங்களால் கோர்ஸ் செலக்ட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் 12th என்ன கோர்ஸ் படிச்சிங்க, 12th என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்களோ அதுக்கு ரிலேட்டடாக எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் காமிக்கும், இல்லை அந்த கோர்ஸ் காமிக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி நீங்கள் காலேஜ் கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா கீழே நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷன் கொடுக்காத கீழே வந்தீங்க அப்படின்னா எல்லா காலேஜ் வைஸுமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க பாருங்கள். பிரசிடென்சி காலேஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த 150 160 மேலே காலேஜஸ் இருக்குது. எல்லா காலேஜுக்கான அட்மிஷன்ஸும் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தா இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பிகாம் ஹியரிங் இம்பேர்ட் அதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை. நீங்கள் 12th என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்களோ அதுக்கு எலிஜிபிளான கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நான் காலேஜ் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள காலேஜ் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் உங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா கோர்ஸு மற்றும் காலேஜுக்கான இன்ஃபர்மேஷனுமே ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எது வேணுமோ எந்தெந்த கோர்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் ஆர்டர் வைஸாக நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கோர்ஸ்னால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லா கோர்ஸுமேக்கும் நீங்கள் கொடுக்கலாம். பட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் தான் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறையா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையானது எது வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாரி வந்து பார்த்தா எனக்கு வேறு டிஸ்ட்ரிக்டில் உள்ள காலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க நீங்கள் ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரே அப்ளிகேஷன் தான் போட போகிறீங்க. அந்த ஒரே அப்ளிகேஷனில் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் வேணும், என்னென்ன காலேஜ்லாம் வேணும் அப்படின்றத நீங்களே இப்போயே செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் போட முடியாது, ஒரு நபர் ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எவ்வளோ காலேஜ் வேணாலும் அப்ளை பண்ணுங்கள், ஒரே காலேஜில் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணுங்கள், அது பிரச்சனை கிடையாது. பட் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும். ஸோ தேவையான எல்லா காலேஜுமே உங்களுக்கு என்னென்ன காலேஜில் விருப்பம் இருக்கோ, என்னென்ன கோர்சஸ் வேணுமோ நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணுங்கள். அதிகபட்சமாக நிறைய பேர் பிகாம் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே அதிகபட்சமே இப்போ டாப்பில் இருக்கிறது பிகாம் தான். ஸோ அதுக்கு தான் அதிக வேல்யூ வந்து போயிட்டுருக்கு, நிறைய பேர் அதுதான் படிக்கிறாங்க. ஸோ முன்கூட்டி எல்லாமே வந்து கிளிக் பண்ண பாருங்கள். ஸோ தேவையான காலேஜ் தேவையானதை நீங்கள் வந்து பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெக்கார்ட் மை சாய்ஸ்னு, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்ததை படி ஆர்டர் வைஸாக உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு இது தான் வேணும், எனக்கு ஃபஸ்ட்டு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான் வேணும் அப்படின்னா மூவ் அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டில் போய்டும். அந்த மாதிரி டாப் ஆர்டர் வைஸாக உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ், இப்போ எனக்கு இந்த கோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு வேணும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது எது வேணுமோ அதை நீங்கள் ரெண்டாவதில் போய்ட்டு மூவ் அப் கொடுத்து ரெண்டாவதில் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் வேணும், இதான் ஃபஸ்ட்டு வேணும், இதான் செகண்ட் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் வைஸாக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எவ்வளோ காலேஜ் வேணாலும் சரி, எவ்வளோ வந்து பார்த்தா கோர்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் சென்னை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சென்னையில் நிறையா காலேஜ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களும் வந்து பார்த்தா சென்னையில் காலேஜ் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பேக் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தா இன்னும் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து பார்த்தா பண்ணிக்கோங்க. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சென்னை கொடுத்து சென்னையில் நிறையா காலேஜ் அவைலபிளாக இருக்குது, அதில் கூட நீங்கள் வந்து பார்த்தா பண்ணிக்கலாம். ஸோ தேவையான காலேஜ் எதுவோ அது எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே அப்ளிகேஷனில் மல்டிபிளாக போட்டுக்கோங்க. ஓகே, எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அகைன் நீங்கள் ரெக்கார்ட் மை சாய்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு விரும்பமான எல்லா காலேஜுமே நான் வந்து கொடுத்துறேன், நான் பே பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்துருச்சு. இதில் போயிட்டு ஒவ்வொன்றா ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கண்டினியூ டு பேன்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் பே பண்ணவான்னு கேட்கும், கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு ₹2 நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. மீதி இருக்காங்க பாருங்கள், பிசி எம்பிசி டிஎன்சி அவங்களாம் வந்து பார்த்தா ₹50 நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் எத்தனை காலேஜ் ஓப்பன் பண்ணாலும் ஒரே ஃபீஸு தாங்க, அதுக்கு மேலே ஃபீஸ் வாங்க மாட்டாங்க ஆன்லைனில் பே பண்ணுறது. ஓகே, இல்லை உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் கேட்வே மட்டும் தான். கனரா பேங்க்னா என்கிட்ட கனரா பேங்க் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்ல, அது கனரா பேங்க் அப்படின்றது ஒரு பேமெண்ட் கேட்வே தான். கனரா பேங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எந்த பேங்க்லனாலும் சரி நீங்கள் உங்களுடைய எந்த பேங்க் வச்சுருந்தாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாச்சும் ஒரு பேங்க்கை கொடுத்துட்டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்து போகும். இதில் வந்து பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. QR கோடை யூபிஐ மூலமாக ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தா ஸோ முடிஞ்சது, அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பார்த்தா வியூ பண்ணி பார்த்துலாம். ஸோ கடைசியாக வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் போயிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னமான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்டுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும், 150 கேபிலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகே, என்னமான டாக்குமெண்ட்ஸ் அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ 10th மார்க் ஷீட் வந்து ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி 11th மார்க் ஷீட்டும் ஆப்ஷனல் தான், இருந்தால் கொடுங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல 10th மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னா அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி 11th மார்க் ஷீட் இருக்குன்னா அதையும் நீங்கள் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 12th மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் அட்டஸ்டட் டவுன்லோட் மார்க் ஷீட் இருக்குது பாருங்கள், அதாவது ஆன்லைன் மூலமாக ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வெளியிடுவாங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் கீழே உங்கள் சைன் பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்கள். அல்லது ஸ்கூலில் வந்து பார்த்தா ஹெட் மாஸ்டர் சைன் போட்டு ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் தருவாங்க, அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசி கேட்டிருக்காங்க. டிசி வந்து பார்த்தா ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டிசியை பொறுத்த வரைக்கும் லேட்டாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து பார்த்தா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான சிக்னேச்சரை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் இப்போவே கேட்குறாங்க. இன்கம் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கோங்க. இன்கம் இல்லாதவங்க அப்ளை பண்ணி வாங்கி அட்டாச் பண்ணுங்கள். அதேமாரி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா ஆப்ஷன்லாம் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் டாக்குமெண்ட் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக கூட அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா எக்கச்சக்கமான டைம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 20 டேஸ் கிட்ட உங்களுக்கு டைம் இருக்குது. ஏன்னா 27/5/2025 தான் கடைசி தேதி. மேபி அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. இன்னும் 20 டேஸ் கிட்ட இருக்குது. ரிசல்ட்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் கைக்கு வந்துட்டு அப்புறம் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ஜாதி சர்டிஃபிகேட், உங்களுக்கான ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களுக்கான வருமான சர்டிஃபிகேட், இந்த டாக்குமெண்ட் மட்டும் இருந்தாவே போதுமானது. எல்லாத்தையுமே அப்லோட்ஸ் கரெக்டாக தெளிவாக ஸ்கேன் பண்ணுங்கள். நார்மலாக ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்காதீங்க. தெளிவாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு முக்கியமானது கீழே இருக்குது பாருங்கள், ஃப்ரீஸ் அப்லோட், அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா கன்ஃபார்ம் ப்ரீஸ் பண்ணவான்னு கேட்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் போயிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துச்சு. அந்த மாதிரி ஃப்ரீஸ் அண்ட் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் வந்து ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் வந்து பார்த்தா டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அப்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் உங்களுக்கு திரும்ப உங்களால் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீஸ் அண்ட் அப்லோட் கொடுத்துறீங்க அப்படின்னா திரும்ப உங்களால் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியாது. ஓகே, எல்லாமே அப்லோட் கரெக்டாக முன்கூட்டியே பண்ண பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கான டவுன்லோட் நோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த பேஜ் இருக்குது பாருங்கள், 3வது பக்கத்தில் அட்மிஷன்ஸ் அப்போ, அதாவது கவுன்சிலிங் அப்போ இந்த கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்பாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு ஸோ உங்கள் பிளேஸ்னால் உங்கள் ஊர் பெயரும் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் தேதியை கொடுத்துட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட்டில் உங்கள் சைன் பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தா பேரண்ட் டிக்ளரேஷனை போயிட்டு பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் அப்போ எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா உங்கள் டிசி, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ஜாதி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு நம்பர். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தா மற்ற இன்ஃபர்மேஷன் இதுக்கப்புறம் எப்படி வந்து பார்த்தா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது அதெல்லாம் நம்ம சேனலில் வீடியோ போடும். மறக்காம நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அதேமாரி அடுத்தடுத்து வர எல்லா அட்மிஷனும் கொடுத்து நம்ம சேனலில் போடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.